நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா அக்கா, அம்மா உங்களை இந்த ட்ரெஸ் போட்டுக்க சொன்னாங்க. அப்புறம் இந்த ட்ரெஸ்க்கு இந்த செட் நல்லா இருக்கும்லக்கா? அக்கா, அவங்க வந்துடுவாங்க போல இருக்கு. சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திக்கோங்க. இதோ நந்தினியே வந்துட்டா. வாமா நந்தினி. உங்க படிப்பு என்ன பிரமிக்க வைக்குது. படிச்சிருக்கவங்க அத்தனை பேருமே ரெண்டு விஷயத்துல ரொம்ப சிறந்தவங்களா இருப்பாங்க. முதல் விஷயம், அவங்க ரொம்ப புத்திசாலிகளா இருப்பாங்க. ரெண்டாவது விஷயம், அவங்க வாழ்க்கையில எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமா தான் எடுத்து வைப்பாங்க. நீங்க 100க்கு 100 சரியா சொன்னீங்க. எங்க வீட்டு பொண்ணும் ரொம்ப படிச்சவ. நந்தினி, நீ இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல BA படிச்சிருக்கியாமா? ஆமா, அக்காவுக்கு படிக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் புக்ஸ்னா. நந்தினி சமையல் கூட நல்லா பண்ணுவா. இந்த காலத்து சமையல் எல்லாமே ரொம்ப நல்லா கத்துக்கிட்டு இருக்கா. அதுதானங்க வாழ்க்கைக்கு முக்கியம். ஆமா, எங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு படிப்போட சேர்த்து வீட்டு வேலைகளையும் கத்து கொடுத்துருக்கோம். என்ன? நான் கூட இதத்தான் சொல்லுவேன். எங்க வீட்டு பொண்ணு நந்தினி வீட்டு வேலை, சமைக்கிறது, துணி தைக்கிறது எல்லாமே தனியாவே செஞ்சிருவா. அவ கை வச்சா எதுவுமே சரியா வரும். அந்த அளவுக்கு எல்லா வேலையும் அவ திறமையா செய்வா. அது மட்டும் இல்ல அம்மா, ஆண்டி சமோசாவை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இன்னொன்னு வைங்கம்மா. என்னங்க, சூர்யா எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. ராகுலோட அட்மிஷனுக்காக காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓடி ஆடிட்டு இருக்கான். இந்த வருஷம் முடியறதுக்குள்ளேயே அவன் ஸ்கூலை மாத்திடுவான். வருஷத்துக்கு நடுவுலையா? ஆமாங்க, என்னவோ சொல்வாங்களே, மிட் டர்ம் அட்மிஷன்மா. அதான். உட்காருப்பா. நீங்களே சொல்லுங்க பாக்கலாம், இவன் செஞ்சதானே சாதாரணமான வேலையா? ஆமாப்பா, அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல என் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனை பார்த்தா வேலை முடிஞ்சிடுச்சு. ஆனா சூர்யா, எதுக்காக ஒருத்தர்கிட்ட போய் உதவின்னு நிக்கணும்? இன்னும் பாதி வருஷம் தானே பாக்கி இருக்கு. அதுக்கப்புறம் ராகுல முறைப்படி இந்த ஸ்கூல்லயே சேர்த்து விட்டுருக்கலாமே. அவன் நல்லா படிக்கிற பையன், சாதாரணமாவே அவனுக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்சிருமே. இல்லப்பா, உதவின்லாம் ஒன்றும் இல்லை. அவனுக்குன்னு ஒரு கோட்டா இருக்கு. அந்த சீட்டை தான் அவன் ராகுலுக்கு கொடுத்தான். ஆமாங்க, இல்லனா யாருங்க வருஷத்துக்கு நடுவுல அட்மிஷன் கொடுப்பாங்க? சரி சரி, எப்படியோ உங்க இஷ்டப்படி செய்யுங்க. அப்பா, நான் ராகுலோட ஸ்கூலுக்கு போறேன். அவனோட ஸ்கூல் லிவிங் சர்டிபிகேட் வாங்க போறேன். ஸ்கூல் லிவிங் சர்டிபிகேட் அதுக்குள்ள ஏன் வாங்கணும்? இந்த ஸ்கூல்ல கேட்டிருக்காங்கப்பா, அவங்க கிட்ட எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும். ஆனா அதுக்குள்ளயா? என்னங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சூர்யா எல்லாத்தையும் பேசிட்டு தான் வந்திருக்கான். சரி, உங்களுக்கெல்லாம் அதான் சரின்னு பட்டுச்சுன்னா அப்படியே செய்யுங்க. நான் கிளம்புறேம்மா. நான் என் மனசுக்கு என்ன சரின்னு படுதோ அதுதான் செய்வேன். மற்றவங்க சொல்றதையும் கேட்பேன், ஆனா என் மனசு சொல்றபடி தான் செய்வேன்.
நல்ல விஷயம் தான்ப்பா. மனசு சொல்றபடி கேட்கறவங்க தான் வாழ்க்கையில முன்னேறுவாங்க. ஆமாங்க. உங்க வியாபாரம்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நம்ம ஊர்ல இப்பெல்லாம் துணி வியாபாரம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அப்படின்னா நீங்க ஃபாரின் போவீங்களா? ஆமா, நான் கனடா, அமெரிக்கா, லண்டன் இங்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வருவேன். அது மட்டும் இல்ல, ஆனா எங்க அப்பா இந்த ஊரை தவிர வேற எதையும் யோசிச்சதே கிடையாது. அப்புறம் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட எல்லா பிசினஸையும் நான் தான் கவனிச்சுக்கிட்டு வரேன். ஆமா, அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவன் என் பேரை காப்பாத்துற பிள்ளையா தான் இருக்கான். பிசினஸ் விஷயத்துல விட்டு கொடுக்க மாட்டான். நாங்களும் எங்களோட பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லா வியாபாரத்தையும் தன்னந்தனியா சமாளிக்கிற திறமை இருக்கணும். அப்போ சரி, நாம மேற்கொண்டு பேசுறதுல எந்த விதமான ஆட்சேபனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த சந்தோஷத்துல எல்லாரும் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடலாமே. ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். நான் கல்யாணத்தை ஒரு வருஷத்துக்கு தள்ளிப்பட விரும்புறேன். எதுக்காகப்பா ஒரு வருஷம் தள்ளி போடணும்? அது நான் உடனே கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான். இருக்கட்டும்ப்பா, அதுக்கு ஒரு வருஷம் எதுக்கு? உங்களுக்கு வேணும்னா நிச்சயதார்த்தத்தை இப்பவே வச்சுக்கோங்க, பரவாயில்ல. அதுக்குள்ள நாங்க ஒருத்தர் பார்த்து பேசி புரிஞ்சுப்போம். அப்புறம் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு வருஷமாவது தேவைப்படும்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்படி இல்லப்பா, எங்க வீட்ல நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் இவ்ளோ தள்ளி போட்டா, அதுவும் சந்திச்சு பேசுறதெல்லாம் வழக்கம் கிடையாதுப்பா. ஆனா நான் அப்படித்தான் விரும்புறேன். அப்ப நான் என் விருப்பத்தை சொல்றேன், அதையும் கேட்டுக்கங்க. நீங்க சொன்ன விஷயத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த கல்யாணத்தை சீக்கிரம் பண்றதா இருந்தா மேற்கொண்டு பேசுங்க, இல்லனா இந்த விஷயத்தை இதோட நிறுத்திடலாம். ஆனா இந்த மாதிரி விஷயம்லாம் இப்ப சகஜம் தானே? நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் 2-3 வருஷம் கூட தள்ளி போடுறாங்க. வெளியே எப்படி வேணா இருக்கலாம், எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. எங்க பழக்க வழக்கமே வேற. நீங்க போடுற கண்டிஷன் இதுவா இருந்தா இந்த பேச்சுவார்த்தையை நாம இதோட நிறுத்திடலாம். சரிங்க, ஆனா நாங்க தப்பா எதுவும் பேசுன மாதிரி எங்களுக்கு படல. நீங்க சொன்ன கருத்து தப்பா சரியா நான் சொல்லல. நீங்க சொன்ன கருத்துல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. நீங்க கிளம்புங்க. போயிட்டு வரோம். கோபாலகிருஷ்ணா,
உன் கருணை எப்பவும் என் குடும்பத்து மேல இருக்கணும். சின்னவளுக்கு இப்ப உடம்பு சரியாயிடுச்சு. நல்லபடியா அவளுக்கு சிகிச்சை நடந்தது. போதும்பா. இதுக்கு மேல இவளுக்கு எதுவும் ஆகாம இருந்தா சரி. இந்தாங்க சித்தி, பிரசாதம். ராதிகா, இன்னைக்கு பூஜையில அர்ச்சனா இல்லையேன்னு கவலையா இருந்தது. அவசரத்துல மறந்துட்டேம்மா. ஒண்ணு பண்ணலாமா? அர்ச்சனா வீட்டுக்கு பிரசாதத்தை அமிச்சிடலாமா? ஆ, சித்தப்பா இன்னைக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்சிடுச்சு. ராகுலோட ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட் கிடைச்சிடுச்சு. இவ்வளவு சீக்கிரத்துல எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். பாத்தியா, நீ கவலைப்பட்டுட்டு இருந்த. இனிமே ராகுல் ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்க போறான். இதெல்லாம் சூர்யாவோட முயற்சியால தான் நடந்துச்சு. ஏன்பா, வரன் கொண்டு வரதுக்கு முன்னாடி சரியா விசாரிக்க வேண்டாமா? இப்ப பாத்தியா அவங்க எப்படியெல்லாம் பேசுறாங்க பாத்தியா? இப்படிப்பட்ட குடும்பத்துல எப்படி பொண்ணை கொடுக்கறது? அவங்க நம்மள மாதிரி குடும்பம் கிடையாதுப்பா. பையன் நல்லவரா இருந்தாருமா? ஆமாமா, நானும் பாத்துட்டு தான் வந்தேன். பாக்குறதுக்கு நல்லா படிச்சவர் மாதிரி இருந்தாரு. ஏஜென்சி ஆளுங்க கூட தப்பா எதுவும் சொல்லவே இல்லையே. நிபந்தனைகளை பத்தி கூட சொல்லல. இல்லம்மா, அதுக்கப்புறம் பேசுறதெல்லாம் வேஸ்ட். முதலே நம்ம சரியா விசாரிச்சுதான் கூட்டிட்டு வரணும், புரியுதா? பெரியவரு கோவப்பட்டுட்டாருன்னா அப்புறம் என்ன ஆகும்னு தெரியும்ல. ஆமா, முதலே எல்லாத்தையும் தெளிவா நாம விசாரிச்சு வச்சுக்கணும். இது அக்காவோட எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? நான் என்னமா பண்றது? கார்த்திக், இப்படி எல்லாம் பயப்படக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப சகஜம். 3-4 வரன் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல வரன் அமையும். முதல் தடவையே எல்லாம் சரியா வரணும்னு அவசியம் இல்லையே. உங்க நந்தினி அக்காவுக்காக நீ இவ்வளவுலாம் பண்ற. இது என்ன சாதாரண விஷயமா? ஆ? கார்த்திக், ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். வீட்ல எல்லாரும் நான் தான் நந்தினி கல்யாணத்துக்கு அவசரப்படுறேன்னு எல்லாரும் தப்பா எடுத்துக்கிட்டு இருக்காங்கப்பா. என்னால யாரும் உன்னை குறை சொல்லிடக்கூடாதுப்பா. எனக்கு அதுல விருப்பமும் இல்லை. எனக்கு தெரியும், நந்தினிக்கு நீ நல்ல வரனாதான் கொண்டு வருவ. யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது. நான் சொல்றது புரியுது இல்ல? இந்த விஷயத்த பத்தி எல்லாம் கார்த்திக் என்னங்க தெரியும்? அவங்கிட்ட போய் இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறீங்களே. எல்லாருக்கும் என்னதான் வேணும்னே தெரியல. இப்பெல்லாம் யாரும் இந்த வீட்டுல என்ன ஒரு வார்த்தை கேக்குறதே இல்ல. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நடந்தது என்னவோ நடந்து போச்சு. அவங்கள பார்த்த உடனே ஏதோ பெரிய குடும்பம் நான் கூட தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீயும் நினைச்சியா இல்லையா? யார் மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? ஆனா நீ எதுவும் பேச வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இரு. நம்ம கார்த்திக் அவங்க அக்காவுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக எவ்வளவு சீக்கிரம் ஒரு அழகான வரனை கொண்டு வந்தான். அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம கார்த்திக்கு எப்படி தெரியும்? இதுல அவன் தப்பு என்ன இருக்கு? நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு மாப்பிளைய கார்த்திக் கூடிய சீக்கிரமே இங்க கூட்டிட்டு வருவான். நம்பிக்கையோட இருமா. என்னாச்சு சூர்யா? பிரசாதம் எடுத்துக்காம நீங்க பாட்டுக்கு வந்துட்டீங்க. அது ஒண்ணுல வந்தனா ரூம்ல தனியா பொண்டாட்டி கையால பிரசாதம் வாங்கி சாப்பிடுறதுல ஒரு தனி சுகம் இருக்கு. அதனாலதான். என்ன விஷயம்? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. யாரையாவது பார்த்துட்டு வரீங்களா? ஏன் பொறாமையா இருக்கா? வெல், உண்மைதான். வந்தனா, உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா?
வந்தனா உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு விஷயம் இருக்குன்னு நான் அவன்கிட்ட சொன்னனே, அது அப்புறமா சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஆமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாபுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த ஜாப் எனக்கு கிடைக்க போகுது. ஜாபா? ஆ, நீங்க வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களா? ஆ. ஆனா ஏன்? நமக்கு தான் இவ்ளோ பெரிய பிசினஸ் இருக்கே, அப்புறம் வெளியில வேலை எதுக்கு? எனக்கு வெளியில வேலை கிடைக்குதா இல்லையான்னு சும்மா டெஸ்ட் பண்ணதா. எதுக்காக? அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? இது பண தேவைக்காக மட்டும் இல்ல வந்தனா. எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, என்கிட்ட திறமை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். மகேஸ்வரி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் என்னோட அடையாளம். என்ன ஒரு பிசினஸ் மேனா எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதெல்லாம் எனக்கு தானாவே கிடைச்சது. ஆனா ஆனா நான் என்னோட படிப்பை, என்னோட குவாலிஃபிகேஷனை மட்டும் வச்சு ஏதாவது நிரூபிக்கணும்னு ஆசைப்பட்டா அந்த ஆசை நிறைவேறுமா? அப்படின்னா நீங்க இதெல்லாம் இது தெரிஞ்சுக்கதான் செஞ்சீங்களா? பாத்தியா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் ஜெயிச்சு காட்டிட்டேன். எனக்கு லெட்டரும் வந்துரும். சூர்யா, நீங்க அந்த வேலைக்கு போக போறீங்களா? அப்படிலாம் இல்ல, நிச்சயமா நான் வேற வேலைக்கு போக மாட்டேன். சூர்யா, அப்பாக்கு அம்மாக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. நீங்க இந்த வேலைக்கு கண்டிப்பா போக போறீங்கன்னு தான் நினைப்பாங்க. சூர்யா, இதை பத்தி யார்கிட்டயும் எதுவும் சொல்லாதீங்க. ம்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சித்தப்பா, சித்தி, சித்தப்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. அப்படியா? ராகுலுக்கு அவங்க அட்மிஷன் கொடுத்துருவாங்க. தேங்க்யூ சூர்யா, நீ ரொம்ப பெரிய வேலை பண்ணிருக்க. இந்தாங்க சித்தப்பா. எங்க பாருங்கண்ணா. ரொம்ப சந்தோஷம்பா. என் ஃப்ரெண்டு நாளைக்கு பிரின்சிபலை பார்த்து எல்லா பேப்பர்ஸையும் கொடுக்க சொல்லியிருக்கான். நாளைக்கு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிடும். அப்ப ராகுல் என்னையில இருந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிப்பான். கூடிய சீக்கிரமே சித்தி. தம்பி, நீ என்னப்பா படிச்சிருக்க? டிகிரி எல்லாம் படிக்கல. ஏன்னா 10ஆவதுக்கு அப்புறம் இவன் எங்க வியாபாரத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டான்.